பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கடவுளின் அரசை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். த கிங்டம் ஆஃப் காட். மார்க்கு நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தினுடைய 15வது வசனம் அது இப்படி சொல்கிறது: காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இதனுடைய முந்திய பகுதியை, முதல் பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. The kingdom of God is near. The coming of Christ, the King, brings the kingdom near to the people. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, ராஜாதி ராஜாவாம் கிறிஸ்துவுடைய வருகை பரலோக ராஜ்யத்தை மக்களுக்கு அருகிலே கொண்டு வந்தது என்று சொல்லலாம். இது நிகழ்கால நிறைவு, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அந்த வடிவிலே எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கர்களும் திருமுழுக்கினர் யோவானும் விண்ணரசு வர இருக்கிறது அல்லது சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கித்து வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னில் அந்த கடவுளின் அரசு அல்லது அந்த விண்ணரசு அல்லது அந்த தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டதாக அல்லது துவங்கப்பட்டு விட்டதாக அவர் கூறுவதை நாம் இங்கே கவனிக்கின்றோம். கடவுளுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அல்லது விண்ணரசு அல்லது இறை அரசு இங்கே தமிழ் வேதாகமத்திலே சமீபமாயிற்று என்று இருக்கிறது. ஒரு மொழியாக்கத்திலே த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட், அது வந்துவிட்டது என்ற ஒரு வடிவிலே அது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை நாம் படிக்கிற போது, நான் கடவுளின் ஆவியை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா என்று இயேசுநாதர் கூறுவதை நாம் அங்கே கவனிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 12வது அதிகாரத்தின் 28வது வசனம் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறது. நான் படிக்கிறேன்: நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று இயேசு சொல்லுவதை நாம் இங்கே படிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துதான் கடவுளின் ராஜ்யத்தை நமக்கு வெளிப்படுத்தியவர். இயேசு கிறிஸ்துதான் கடவுளின் ராஜ்யத்திற்குரிய நற்செய்தி. கடவுளின் அரசை, கடவுளின் ராஜ்யத்தை அல்லது இறை அரசை அல்லது விண்ணரசை நமக்கு தெளிவுபடுத்தியவர், காட்டியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இறை அரசு அல்லது கடவுளின் அரசு அல்லது விண்ணரசு அல்லது பரலோக ராஜ்யம் எங்கு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பலரும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக மாட்டாய், நீ பரலோக ராஜ்யம் போக மாட்டாய், பரலோக ராஜ்யம் போக மாட்டாய். அப்படி என்றால் பரலோக ராஜ்யம் எங்கு இருக்கிறது, எப்படி போவது? வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிற ஒரு பேர் உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் எங்கேயோ அங்கே விண்ணரசு. இயேசு கிறிஸ்து எங்கே இல்லையோ, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் எங்கே இல்லையோ அங்கே விண்ணரசு இல்லை. இது விண்ணரசு, கடவுளின் அரசு, பரலோக ராஜ்யம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை
ஏதோ ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு இடம் அல்ல. தட்ஸ் நாட் எ பிளேஸ். அது ஒரு இடம் அல்ல, அது ஒரு ஆளுகை, கடவுளின் ஆளுகை. ரெண்டு விதமான ஆளுகை உலகத்தில் இருக்கிறது. ஒன்று கடவுளின் ஆளுகை, அப்படியானால் இன்னொன்று என்ன என்று நமக்கு தெரியும், சாத்தானுடைய ஆளுகை, சத்துருவின் ஆளுகை அல்லது பிசாசின் ஆளுகை. இங்கே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், கடவுளின் ஆளுகை சமீபித்திருக்கிறது, வந்துவிட்டது. இத்தனை காலம் இந்த கடவுளின் ஆளுகைக்காக நீங்கள் ஏங்கி இருந்தீர்கள், எதிர்பார்த்திருந்தீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருந்த கடவுளின் ஆளுகை உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து என்னும் வடிவிலே உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் கவனித்தால், அங்கே அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது, ஏனெனில் கடவுளின் ஆட்சி அல்லது இறையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகிறது என்றார். இறையாட்சி எப்போது வரும் என்று கேட்ட பரிசேயருக்கு பதிலளிக்கும்படியாய் இயேசு இதை கூறினார். இதோ இங்கே இருக்கிறது அல்லது அதோ அங்கே இருக்கிறது என்று சொல்லுவதற்கு ஏதுவிராது. கடவுளின் ஆளுகை உங்கள் நடுவே செயல்படுகிறது என்று இயேசுநாதர் சுட்டி காட்டுவதை நாம் இங்கே கவனிக்கின்றோம். பேதுருவுக்கு இயேசுநாதர் சொல்லுகிற போது மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனத்திலே, விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன், மண்ணுலகில் நீ தடை செய்வது எதுவோ அது விண்ணுலகில் தடை செய்யப்படும் என்று அவர் சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றவர் சொல்லுவதை நாம் இங்கே கவனிக்கிறோம். எனக்கன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் இன்று இறையரசில் இருப்பது உண்மையானால் நமக்கு பாடுகளும் வியாதியும் வேதனையும் ஏன் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பும். விண்ணரசின் திறவுகோல்களை பேதுருவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கையிலே தருகிறேன், உன்னிடத்தில் தருகிறேன். நீ இந்த பூமியிலே எதை கட்டுவாயோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்ப்பாயோ அது கட்டவிழ்க்கப்படும். இது ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு காரியம். இந்த விண்ணரசை கூறி அறிவிப்பதற்கு இயேசுநாதர் தம்முடைய அடியவர்களை அனுப்பினார், இன்றைக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார். லூக்கா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் படிக்கிற போது, இந்த விண்ணரசை பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் என்று நாம் இங்கே படிக்கிறோம். அதாவது கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படி அனுப்பினார், வியாதி உள்ளவர்களை குணமாக்கும்படி அனுப்பினார் என்பதை நாம் அங்கே கவனிக்க முடியும். மட்டுமல்ல, இயேசுநாதர் கற்றுத்தந்த ஜபத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜபிக்க கற்றுத்தந்தார். விண்ணரசு, இறையரசு, கடவுளின் அரசு, தேவனுடைய ராஜ்யம் அது எத்தகையது? அது எத்தகையது? விண்ணரசு என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. சிலர் நினைக்கிறார்கள் இந்த உலகத்திலே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக ரொம்ப லக்ஸூரியஸாக செல்வந்தராக ஒருத்தர் வாழ்ந்தான்னா அதுதான் விண்ணரசுன்னு நினைக்கிறாங்க. இந்த பூமியில் ஒருத்தர் கஷ்டப்பட்டா, நெருக்கப்பட்டா, வேதனைப்பட்டால், துன்பப்பட்டால் அவன் விண்ணரசுக்குரியவன் அல்ல என்று இன்றைக்கு பலரும் எண்ணுகிறார்கள், பலரும் பிரசங்கிக்கிறார்கள். நீ கஷ்டப்பட்டால் நீ தேவனுடைய பிள்ளை இல்லை என்று பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ரோமர் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நான் படிக்கிற போது சொல்லப்பட்டிருக்கிறது, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது மாறாக அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்.
இவற்றை அடிப்படையாக கொண்டதுதான் கடவுளின் அரசு. கடவுளின் அரசு நீதி உள்ள அரசு. கடவுளின் அரசு சமாதானத்தை வெளிப்படுத்துகின்ற அரசு. கடவுளின் அரசு நித்திய மகிழ்ச்சியை, நித்திய பேரின்பத்தை நமக்கு தருகின்ற ஒரு அரசு. இந்த பூமியினுடைய அரசுகளெல்லாம் 5 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம், 1 ஆண்டு காலம், இப்படியெல்லாம் அவைகள் இருந்து மாறிவிடுகிறது. மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான், காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மாறாத ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய ராஜ்யம் அது மாறாதது. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், விண்ணரசு, அது நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டு இருப்பது அல்ல. மக்களை மாற்றி தன்னகத்தை இழுத்து கொள்ளுகிற ஒன்றுதான் தேவராஜ்யம். அப்படியானால் இந்த தேவராஜ்யத்தினுடைய, இறையரசினுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் வேத புஸ்தகத்திலே நாம் சிந்திக்கலாம். இறையரசினுடைய தன்மைகள் என்ன? பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசுநாதர் சில உவமைகளை மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு முன் இயேசுநாதர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் 11வது வசனம், அதிலே அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று அவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய இரகசியங்களை, விண்ணரசின் மறைப்பொருளை அறிவதற்கு உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது என்று இயேசுநாதர் சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். அப்படியானால் இந்த விண்ணரசினுடைய, இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மறைபொருள் என்ன, இரகசியங்கள் என்ன? இங்கே இயேசுநாதர் சில உவமைகளை இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். அதிலே நல்ல விதை, நல்ல நிலம், பண்படுத்தப்பட்ட நிலம், இதை அவர் சொல்லுகிறார். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை கற்பாறை சார்ந்த இடங்களில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. அது ஒன்று 100ஆகவும், ஒன்று 60ஆகவும், ஒன்று 30ஆகவும் பலன் தந்தது என்று இயேசுநாதர் அந்த உவமையை சொல்லி முடிக்கிறார். நல்ல நிலம், பண்படுத்தப்பட்ட நிலம், அதிலே விழுந்த விதைகள் பலன் கொடுத்தது என்று சொல்லுகிறார். இனி ஒரு உவமையை அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல விதை, களைகள். ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்திலே நல்ல விதைகளை விதைத்தான். இரவோடு இரவாக சாத்தான் அல்லது சத்துரு களைகளை விதைத்தான். அதையும் இயேசுநாதர் அங்கே சொல்லுகிறார். களைகள் வளர்ந்து இந்த நல்ல கனிகளுக்கு இணையாக வளர்ந்து நிற்கிறது. அவருடைய வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் அந்த களைகளை அறுத்து போடட்டுமே? அவர் சொல்லுகிறார், வேண்டாம். நீங்கள் களைகளை அறுக்கிற போது கோதுமை மணிகளையும் தெரியாமல் அறுத்து விடுவீர்கள், வளரட்டும். அறுவடையின் நாளிலே சேர்த்து அறுத்து நல்ல தானியத்தை களஞ்சியத்திலே சேர்க்கலாம். இந்த களைகளையோ அக்கினியிலே சுட்டரிக்கலாம் என்று அவர் சொல்லுவதை அதையும் அங்கே சொல்லுகிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே நாம் படிக்கிற போது அவர் சொல்லும்போது, ராஜ்யத்தின் புத்திரரோ என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை நாம் அங்கே கவனிக்க முடியும். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். 12வது வசனத்திலே சொல்கிறார், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
அப்போ நல்ல நிலத்தில் விழாத விதைகள் எப்படி பலன் தராமல் போனதோ அப்படி இந்த ராஜ்யத்தின் புத்திரர் கனி கொடாவிட்டால் அப்படியே அவர்கள் போவார்கள் என்பதை இங்கே சொல்லியிருக்கிறதை நாம் கவனிக்கின்றோம். இன்னும் இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிற போது கடுகு விதை குறித்த ஓமையை சொல்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களிலே நாம் படிக்கிற போது, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அப்படியானால் கடுகு விதைக்கு ஒத்தது பரலோக ராஜ்யம் அல்லது இறையரசு அல்லது விண்ணரசு அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்பதை இங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்கின்றோம். கடுகு விதை வெளியே தெரிவதில்லை. அப்படியானால் பகட்டு, ஆடம்பரம், உலக மதிப்பீட்டின்படி கடவுளின் அரசை எதிர்நோக்க வேண்டாம். இன்றைக்கு பலர் கடவுளின் அரசை அப்படித்தான் எதிர்நோக்குகிறார்கள். பகட்டு, ஆடம்பரம், உலக மதிப்பீடு. கோட்டு சூட்டு போட்டுட்டு பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா ஆஹா இவர் தான் பிரசங்கியாருன்னு நினைக்கிறோம். அவர் சொல்வதெல்லாம் வேத வார்த்தைகள் என்று நினைக்கிறோம். ஒரு சாதாரண பிரசங்கி ஒரு ஜிப்பா போட்டுட்டு பிரசங்கம் பண்ணுறவனே, ஒரு சாதாரண சட்டை போட்டுட்டு பிரசங்கம் பண்ணுறவனே அற்பமாக எண்ணுகிறோம். அதில் கொஞ்சம் குரலை மாற்றி அன்பானவர்களே நல்லா பேசுகிறவனை ஏதோ பெரிய தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறோம். சாதாரண வார்த்தைகளை பேசுகிறவனை ஒன்றும் தெரியாதவன் நினைக்கிறோம். கடுகு விதை வெளியே தெரிவதில்லை. கடுகு விதைக்கு பகட்டு இல்லை, ஆடம்பரம் இல்லை. ஆகவே உலக மதிப்பீட்டின்படி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அது கடுகு விதைக்கு ஒப்பானது. கடுகு விதை ஆற்றல் உள்ளது. ஏன் ஆற்றல் உள்ளதுன்னா, அது மண்ணுக்குள் மறைந்தும் அந்த விதைக்குள் உயிர் இருப்பதால் அது முளைத்து வெளியே பயிராகி வருகிறது. அதை அடக்க முடியாது. கடுகு விதை ஆற்றல் உள்ளது. கடுகு விதையை தன் நிலத்தில் ஒரு மனிதன் விதைக்கிறான். அந்த மண்ணுக்குள்ள போயிடுச்சு. அது மண்ணுக்குள்ள போன உடனே அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது முடிவடையவில்லை. அந்த விதைக்குள் உயிர் இருப்பதால் அது அந்த மண்ணுக்குள் இருந்து முளைக்கிறது. முளைத்து அந்த முளை வெளியே வருகிற போது அந்த மண்ணை கீறிக்கொண்டு அந்த விதை அந்த பயிர் வெளியே வருகிறது. அதை அடக்கி வைக்க முடிவதில்லை. உலக வல்லரசுகள் முடிவுற்றது. உலக வல்லரசுகள் அழிந்து போனது. ஆனால் கிறிஸ்துவின் ஆளுகை அது அழியாது. அதை அடக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவை கல்லறை அடைத்து வைக்க முடியவில்லை. அவர் 3ஆம் நாள் கல்லறையை திறந்து கொண்டு வெளியே வந்தார். இயேசுவை, கிறிஸ்துவை கல்லறை அடைத்து வைக்க முடியவில்லை. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆற்றல் உள்ளது கடுகு விதை. கடவுளின் அரசு ஆற்றல் உள்ளது. யாராலும் அதை தடுக்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு நினைக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவனை அடித்து துன்புறுத்தினால், அவனை துரத்தினால் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, ஒரு தேவ மனுஷன் ஊரில் கால் வச்சுட்டு போனால் போதும். அவன் ஒன்றும் பிரசங்கம் பண்ணாண்டான்.
உன் ஊரில் ஒரு தேவ மனுஷன் கால் வச்சு நடந்து திரிந்து விட்டு போனால் உன் ஊருக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்வார். உன் வீட்டில் ஒரு தேவ மனுஷன் கால் மிதித்தால் உன் வீட்டுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்வார். அவன் பிரசங்கம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என் நண்பர்கள் சிலர் இயேசுவை அறியாதவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல. அவர்களிடத்திலே நான் பேசும்போது அவர்கள் கையில் ஷேக்கன் கொடுத்துட்டு அந்த கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த கையை பிடிச்சிக்கிட்டே பேசும்போதே ஆண்டவரே இந்த மனுஷனை சந்தியும் ரட்சியும்னு சொல்லி உள்ளத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்றைக்காகிலும் ஒரு நாள் இது ஜெபம் அது செயல் உள்ளதாய் செயலிலே அது வெளிப்படும். அப்படி பலரை நான் சந்தித்திருக்கிறேன். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கடுகு விதை அது ஆற்றல் உள்ளது, தடுத்து வைக்க முடியாது, அடைத்து வைக்க முடியாது. மட்டுமல்ல, இந்த கடுகு விதை பரவும் தன்மை உடையது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். எல்லா பறவைகளுக்கும் அது அடைக்கலம் கொடுக்கக்கூடியது. இயேசுவை யாரெல்லாம் அண்டி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் அடைக்கலம் கொடுக்கிறவர். ஆனால் அவரிடத்தில் வரணும், இயேசுவண்டை வரணும். வந்தால் அவர் அடைக்கலம் கொடுக்கிறவர். அவர் சொன்னார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் என்னண்டை வாருங்கள், come unto me, I will give you peace, I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். அப்படியானால் இது பரவும் தன்மை உடையது, கனிகள் தருவது, பலன் தருவது. அது சாதாரண விதை என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அது பகட்டு அதற்கு கிடையாது, ஆடம்பரம் கிடையாது. அது மறைந்திருந்து செயல்படுவது, ஆற்றல் மிக்கது, அது பரவும் தன்மை உடையது, அது கனிகளை தருவது. இன்னும் ஆண்டவர் இயேசு சில உவமைகளை அதிலே சொல்லுகிறார். மத்தேயு 13:33 புளித்தமா என்று சொல்லுகிறார். புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். அப்படின்னா 3 படி மாவுக்குள் அடக்கி வைக்கப்பட்ட புளித்தமா அந்த 3 படி மாவையும் புளிப்பாக்குகிறது. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய செய்தி யாருக்குள்ளே எல்லாம் வருகிறதோ, யார் காதுகளிலே தொனிக்கிறதோ, அவன் ஒரு நாள் நிச்சயமா பரலோக ராஜ்யத்தினுடைய வாசியாய் மாறுவான். அது மாற்றம், அந்த ஆற்றல் உள்ளது பரலோக ராஜ்யத்தின் செய்தி. மத்தேயு 13:44 சொல்கிறார், நிலத்தில் மறைந்துள்ள பொக்கிஷம், அது மறைந்திருக்கிற பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். ஒரு புதையலை பெறுவது எளிதல்ல, அது விலையேற பெற்றது. மத்தேயு 13:45-46 நல்முத்து என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தை அவர் சொல்லும்போது நல்முத்து, அதை ஒரு மனுஷன் தேடி கண்டுபிடிக்கிறான். அதை பெற்றுக்கொள்வதற்கு தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அப்படிப்பட்டதுதான் கடவுளின் அரசு, இறையரசு, தேவனுடைய ராஜ்யம், விண்ணரசு. அது விலையேறப்பெற்றது, விலை மதிக்க முடியாத ஒன்று. இன்றைக்கு அரசுகளெல்லாம் லஞ்சத்திலே ஓடுகிறது. நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு பெயர் குதிரை பேரம். அரசுகள் இன்றைக்கு எப்படி இயங்குகிறது? குதிரை பேரம். ஆனால்
கடவுளின் அரசு அத்தகையதல்ல. நீயும் நானும் அதை பணம் கொடுத்து வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட நல்முத்து. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் 47 முதல் 50 வரைக்கும் இருக்கிற வசனங்களிலே கடலில் வீசப்பட்டு எல்லா வகை மீன்களையும் வாரிக்கொண்டு வருகிற வலைக்கு ஒப்பானது என்று சொல்கிறார். இந்த வலை கடலில் வீசல ஒன்று என்னாகும்? எல்லா வகையான மீன்களும் அதில் வரும். அதை கரையிலே கொண்டு வந்து வேண்டியவைகளை எடுத்துவிட்டு வேண்டாதவைகளை வெளியே போட்டு விடுவார்கள். எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு வரும். அதுதான் கடவுளின் அரசு, தேவனுடைய ராஜ்யம். அது சாதாரணமானது அல்ல. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நான் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த இறையரசை சுதந்தரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? விண்ணரசை, கடவுளின் ராஜ்யத்தை சுதந்தரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும்போது சொன்னார், பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. பின்னிட்டு பார்க்கிறவன், தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியற்றவன் தேவ ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல. யோவான் 3ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை நாம் கவனித்தால், மறுபடியும் பிறவாவிட்டால், அப்படின்னா லூக்கா 9 அவர் சொல்லும்போது உன்னுடைய தீர்மானத்திலே, பிரதிக்கினையிலே உறுதி வேண்டும் என்று சொல்லுகிறார். யோவான் 3 நான் படிக்கிறோம், ஒரு மனம் மாறுதல், மெய்யான மனம் திரும்புதல், ஒரு மனமாற்றம் தேவை என்பதை இங்கே சொல்லியிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசுநாதர் சொல்லும்போது, பரிசேயர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் என்று அவர் சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். பரிசேயர் நீதியிலும் அதிகமான நீதி. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் லூக்கா 18:17 நாம் படிக்கிற போது, பிள்ளையைப் போல, சிறு பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்தாவிட்டால், சிறு பிள்ளையைப் போல இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிப்பது இல்லையே. நாம் நம்முடைய சுயத்தாலோ, நம்முடைய ஆடம்பரத்தாலோ, நம்முடைய அதிகார பலத்தாலோ இதை பெற்றுக்கொள்ள முடியாது. சிறு பிள்ளைகளைப் போல நம்மை தாழ்த்த வேண்டும், சிறு பிள்ளையைப் போல இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 7:21 இயேசு சொன்னார், இறை சித்தம் செய்வோரே இதில் பிரவேசிப்பார். கடவுளுடைய சித்தம் செய்கிற மனுஷன் தேவராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சத்தமிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆயத்தம் தேவை. ஆயத்தம் இருக்கிறவன் இதிலே பிரவேசிப்பான். இந்த ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தமாக வேண்டும் என்பதை இயேசு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளின் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இறையரசு வந்திருக்கிறது இயேசு என்னும் வடிவிலே. நீங்கள் இந்த இறையரசை சுதந்தரிக்க ஆயத்தமா? உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். இந்த இறையரசின் பிரஜைகளாய் உங்களை மாற்றுவார். கண்களை மூடுவோம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட மது பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தில் அவர்களை சேர்த்து கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.